ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களோட துதி வேளையிலும் ஆண்டவர் எங்களோட பேசுறவர். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் எங்களோட பேசுறவர். அப்படியே நாங்கள் தலைகளை பணிந்து தேவ சமூகத்திலே ஒரு விஷயம் நாங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்க போறோம். தொடக்கத்திலிருந்து இம்மட்டுமா எங்களோடு கூட இருந்த வழிநடத்திய சாட்சி சொல்ல கிருபை செய்த அந்த பரிசுத்த ஆவியானவர் இனியும் ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் பரிசுத்த ஆவியானவர் வார்த்தை வேளையிலும் வழிநடத்தும்படியாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை நேசிக்கிறதான பரலோக தகப்பனே, அப்பா, இந்த அருமையான இந்த வேளையிலுமாய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா, தடைகளை உடைத்து எசப்பா இந்த இடத்துல ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை இந்த இடத்துல வந்து உண்மை ஆராதிக்கத்தக்கதாய் நீங்கள் செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துறேன். அப்பா எசப்பா, வார்த்தை பகுதி உங்களுடைய வல்லமையான கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாட்களிலே எசப்பா நீங்க பேசும்படியாய், பரிசுத்த ஆவியானவரை நீங்க இடைப்படும்படியாய், உங்களுடைய வார்த்தையானது இருபுறமும் கருப்புள்ள பட்டயமா இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எசப்பா இடைப்படுங்க ஆண்டவரே. தரை மட்டுமா என்னை தாழ்த்துறேன் ஆண்டவரே. பயன்படுத்துங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் உங்களுடைய வல்லமையான கரத்தில் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் எனக்கு நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஓகே, நாங்கள் ஏன் ஆண்டவரை தேடுறோம்? ஏன் சபைக்கு வாரம்? ஏன் ஆண்டவரை தேடுறோம்? என்னோடு பேசுங்கள். நான் பெரிய வேத வித்வானும் அல்ல, வேதத்தை நல்லா கரைச்சு குடிச்சவனும் அல்ல. கற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவர் கற்றுக்கொண்டு வர, அதனால அது சொல்லுங்க. என்னோட கதைங்க. ஏன் நாங்கள் சேர்ச்சுக்கு போறோம்? ஏன் ஜெபிக்கிறோம்? சொல்லுங்க. நாங்கள் பரலோகம் போகணும், பரிசுத்தமாக வாழலாம். பரிசுத்தமாகறதுக்கு பேச்சுக்கு போய் சனங்களோட சேர்ந்து விசுவாசிகள் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறதுனால, வார்த்தையை கேட்கிறதுனால என்னுடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில பரிசுத்தம், முழுமையான தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் எங்களுக்குள்ளே வந்துடுமா? சொல்லுங்க. ஓகே, இப்ப உதாரணத்துக்கு இப்ப உங்களுக்கு அம்மா உணவு ஊட்டியிருப்பாங்க, எல்லாருக்கும் ஊட்டியிருப்பாங்க, எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். எத்தனை வயசு வரைக்கும் உங்களுக்கு உணவு ஊட்டியிருப்பாங்க? எனக்கு கிட்டத்தட்ட ஞாபகம் இருக்கும், ஒரு 5 வயசு வரை. சிலருக்கு இப்ப செல்லமா தீத்துற அம்மா அப்பா இருக்கிறாங்க. 2 வயசு சரி. இப்ப 2 வயசு 2.5 வயசோட சரி கல்வி விட்டுருவாங்க. கொண்டு வீட்டுல இந்த ஆக்கில குழப்பிடிச்சு 2.5 வயசோட அது அழுமோ, அந்த ஜெயிலால் எட்டி பாக்குற மாதிரி இப்படி அம்மா அம்மா அந்த அழு மட்டி அடி அது கொண்டு விட்டுட்டு இங்க வந்துருவாங்க. அப்படின்னு என் பிள்ளை அம்மா அம்மா அப்பாட அரவணைச்சு ஓடிக்கிற வயசுல. ஓகே, அதை விடுங்க, அந்த பக்கத்தை விடுங்க. சரி, கிட்டத்தட்ட 3 வயசு வரைக்கும் உணவு விட்டுறாங்க. இப்ப நாங்க சபையில வந்து ஜெபிக்கிறோம், கூடி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் வார்த்தை எங்களோட பேசுறார், வார்த்தை கூட பேசுறார். நாங்க விடுதலை பெறுகிறோம், பரிசுத்தம் அடைகிறோம். அப்ப இந்த அடைகிற பரிசுத்தம் எங்களுக்கு போதுமா? போதுமா இருக்கிறா? இந்த ஆண்டவர் எத்தனையோ தடவைகளோட பேசிட்டு இருக்கிறார். எத்தனை ஆவிக்குரிய கூட்டங்கள் நடந்திருக்கு, உபவாச கூட்டங்கள் நடந்திருக்குது, தாக்கத்தை எல்லாம் உண்டு பண்ணிருக்குது. அடுத்த நாள் கூடிய அதை எனக்கு நினைப்பில் எல்லாம் இருந்திருக்கு. ஆண்டவர் பேசின வார்த்தைகள், ஆண்டவர் நடத்தின விதங்கள்லாம் தாக்கத்தை உண்டு பண்ணிருக்குது. ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும் வா அப்படி இப்படி எல்லாம் வைராக்கியமா இருந்தது. பரிசுத்தமா இருக்க வைராக்கியம் வந்தது. அந்த பரிசுத்தத்தை இன்றைக்கு நம்மை நாம ஆராய்ந்து பார்ப்போம். நாம் என்ன ஆராய்ந்து பார்க்கணும்? அதை காத்துக்கொள்ள முடிஞ்சதா என்று பார்க்கும் பொழுது, முடிஞ்சதா அந்த ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இல்ல. அந்த பரிசுத்தத்தை தேவன் என்னோட பேசின காரியங்கள், இந்த வைராக்கியம் இல்ல. வைராக்கியம் வந்து குறைந்து கொண்டு போனது. என்ன காரணம்? நம்ம நாம ஆராய்ந்து பார்ப்போம். அப்படி ஒரு உங்களுக்குள்ள அந்த காரியம் நடந்திருக்குதா? நீங்கள் சபைக்குள்ள ஆண்டவர் பேசும் பொழுது நாம் இந்த இடம் ஜெபிக்கணும், ஆண்டவருக்காக வைராக்கியமா இருப்போம், இந்த பாவத்தை நாம் விடணும். ஆண்டவர் பேசிக்கிறாண்டே இங்க என்ன செய்யிருப்பீங்க? சபையில ஒப்பு கொடுத்து அழுது ஒப்பு கொடுத்து போயிருப்பீங்க. ஒரு கிழமை 2 கிழமை அப்படியே வாழ்க்கை அபிஷேகத்தோட அப்படி போயிருக்கும். நாள் போக போக அப்படி ஒரு காரியம் இந்த வாழ்க்கையில அதே வைராக்கியம், அதே அபிஷேகம் இருக்குதா? இல்ல இல்ல, ஒத்துக்கொள்ளுங்க. இல்ல இருக்கா? இல்ல அது மாதிரி இல்ல.
கொஞ்சம் சிரிச்சு இல்லாட்டி தலையில ஆட்டுங்க. எனக்கு இங்க இல்ல அப்ப சபை கூடியில ஆண்டவர் சொல்ற விட்டு விடா இருங்கள். அதாவது எப்படி சொல்றேன் என்றால் சிலர் நாங்கள் ஊருக்குள்ள பாருங்க, நான் பேசிக்கொண்டு யாரிடம் காய்ச்சல் சொல்லுவோம். ஒரு சிலர் இருக்கிறாங்க, ஒட்டு சிலர் இருக்கிறாங்க. அந்த ஒரு ஒரு வார்த்தை பாருங்க, ஒட்டு சிலர் இருக்கிறாங்க, அவங்க சண்டைக்காரர், சரியான சண்டைக்காரர். அதே மாதிரி ஆண்டவர் சொல்றார், சிலர் விட்டுவிடுவது போல நாங்களும் விட்டுவிடக்கூடாது. ஓகே, இப்ப நாங்க சபைக்கு வந்து ஆராதிக்கிறோம், ஆண்டவர் பேசுற பிரசுத்தமாகிறோம். ஆனால் ஏன் எங்களுக்கு அந்த ஆண்டவர் அந்த பேசின அந்த வார்த்தை, அந்த வைராக்கியம், நாங்கள் ஒப்பு கொடுத்த அந்த பலவீனங்கள், ஆண்டவருக்குள்ள வாழ வேணும் ஒரு வைராக்கியம், இப்படித்தான் ஆண்டவருக்குள்ள வாழணும், இப்படி செய்ய வேணும் இந்த ஒரு வைராக்கியம், ஏன் எங்களால அதை கடைபிடிக்க முடியல? ஏன் தொடர்ந்து அதுல இருந்து நாங்கள் ஜெயம் எடுக்க முடியவில்லை என்றால் அதுக்கு நான் பதில் சொல்றேன். கூட்டு ஜெபம் சந்தோஷம், நல்ல ஆண்டவர் பேசுவார். ஒரு மனுஷனுக்கு தனிப்பட்ட உறவு, தேவனுக்கும் அவனுக்கு ஒரு தனிப்பட்ட உறவு இருந்தா தான் இன்னும் பரிசுத்தத்து மேல் பரிசுத்தம் அடைய முடியும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த வைராக்கியத்தை தேவனுக்காக வாழ வேணும், தேவனுக்காக எப்படியாவது ஏதாவது செய்ய வேணும், அந்த வைராக்கியம் எங்களுக்குள்ள அனல் மூண்டு கொண்டே இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப தனிப்பட்ட முறையில் எங்களுக்குள்ள தேவனுக்கும் எங்களுக்குள்ள உறவு வேணும். ஆமென், ஹல்லேலூயா. தனிப்பட்ட உறவு இருந்தா தான் நாங்கள் தேவனோடு நாங்கள் நெருங்கி கிட்டி சேரலாம். அதே போல அன்றைக்கு அப்ப 3 வயசு வரைக்கும் உணவு ஊட்டிக்கொண்டு தான் நாங்கள் சபைக்கு வாரம், ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்து நிற்கிறோம், வாழ்நாளா சபைக்கு வந்து நிற்கிறோம். ஆண்டவர் பேசுறார், எங்களோட பேசுறார், பரிசுத்த ஆவியானவர் பேசுறார், பலவீனங்களை குறித்து பேசுறார், கவலையோட வரைக்க, பிரச்சனையோட வரைக்க, தேவைகளோட வரைக்க, அதை குறித்து ஆண்டவர் பேசி பலப்படுத்தி எங்களை அனுப்பி விடுகிறார். சரியா? ஆனால் அதே நாங்க என்ன செய்யறோம்டா, அதே ஆரோக்கியம் எங்களுக்கு அது எப்படிடா, இந்த சாப்பாடுகளை ஊட்டுற மாதிரி எங்களுக்கு என்னடா ஊட்டி விடுற மாதிரி. எப்ப நாங்களாவே சாப்பிட ஆரம்பிக்கிறோமோ அப்ப எங்களுக்கு அதுக்கான சபைக்கு போக விட்டுறாங்க. நாங்களே தொடர்ந்து ஜெபிச்சு ஆண்டவர் சமூகம் இல்ல, ஆண்டவர் சொல்ல சபை கூடுதலை விட்டு விடாதுங்க. இப்ப நாங்களாக எப்ப ஆண்டவர் சமூகத்துல தனியாக ஜெபிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்ப எங்களுக்கு ஒரு ஆரோக்கியம் வரும். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு வித்தியாசமான ஒரு ஆரோக்கியம் வரும். ஆமென், ஹல்லேலூயா. இப்ப நாங்கள் சாப்பிட ஆரம்பிக்கிறோம், என்ன செய்வோம்? நாங்கள் வந்து வீட்டுல சாப்பிடுறது மட்டும் இல்லை, நாங்கள் தேட ஆரம்பிப்போம். எது சத்தான ஆகாரம் என்ன செய்வோம்? நாங்கள் தேட ஆரம்பிப்போம். இப்ப அம்மாக்கள் என்ன செய்வாங்க, அந்த இடத்துல புட்டு, இடியப்பம், அதைத்தான் எங்களுக்கு என்ன செய்வாங்க, அதை காட்டி அந்த அம்புலி மாமா காட்டி என்ன செய்வாங்க, தீர்த்திருப்பாங்க, சாப்பாடு தீர்த்திருப்பாங்க. வீட்டை அப்படி இல்லை, வீட்டை அந்த ஒரு வயசு போன ஐயாண்டு ஒரு ஆள் வருவார், இந்த அப்புகிட்ட பிடிச்சு கொடுப்பேன் அப்படி சொல்லி எனக்கு ஞாபகம் இருக்கு. அவர்கிட்ட பிடிச்சு கொடுப்பேன் சாப்பிடாட்டி, இல்லாட்டி சொந்தக்காரரும் செத்துருப்பாங்க, தாத்தாரும் செத்துருப்பாங்க, சாப்பிட படுத்திருந்தா அதை வந்து இந்த வயிற்று தடவுன்னு சொல்லி வெறுட்டி அப்படிலாம் சாப்பிட வச்சுக்கிறாங்க. அந்த பயத்துல சாப்பிட்டு வந்துட்டோம். இப்ப அம்மாக்களுக்கு சாப்பாடு எல்லாம் செய்து சாப்பிட்டு இருக்கிறோம். ஓகே, இப்ப நாங்களாவே இப்ப நாங்க சாப்பிட ஆரம்பிச்சோம் நாங்க என்ன செய்வோம், உங்களுக்கு சத்தான சாப்பாடு என்ன செய்வோம், தேட ஆரம்பிப்போம். இப்ப ஒரு ஆட கலைக்கும் போது ஒரு சொல்லுங்க, இந்த சாப்பாடு சாப்பிட்டா உடலுக்கு நல்ல, இந்த சாப்பாடு சாப்பிட்டு வந்தீங்கன்னா சுகர் வராது, சுகர் கண்ட்ரோல்ல இருக்கும், ரத்தம் வராது, நல்ல இதா இருக்கும், என்ன செய்வோம். அப்படி சொன்ன உடனே என்ன செய்வோம், அந்த சாப்பாடை வீட்டுல போய் சொல்லி இல்லாட்டி நாங்களாவே ஏதாவது செய்து சாப்பிட ஆரம்பிப்போம். அதே போலதான் ஒரு மனுஷன், தனிப்பட்ட ஒரு மனுஷன், ஆவிக்குரிய ஒரு மனுஷன் எப்ப ஆண்டவரோட தனிப்பட்ட உறவிலே ஜெபிக்க ஆரம்பிக்கிறானோ அப்ப அவனுக்கு ஒரு நல்ல ஆகாரம் கிடைக்கும். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் நல்ல ஆகாரத்தை தருவார். இந்த ஆகாரத்தை நீ சாப்பிடு, ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ ஒரு பலன் அடைவ. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப தனிப்பட்ட எங்களுடைய உறவு, தனிப்பட்ட ஜெபம், தனிப்பட்ட தேவனுக்கு எனக்குள்ள ஐக்கியம் எப்பவும் இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. கூடி ஜெபிக்கிற நல்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த 5 மணி ஜெபத்தால பிரியோசனம், எனக்கு பிரியோசனம், எத்தனை பிரியோசனம். ஆமென், எனக்கு பிரியோசனம். முந்தைய நாட்கள்ல காலமா ஜெபிக்காம இருந்த நாட்கள் உண்டு. அதுவும் பாஸ்டர் வந்து சில நேரத்துல எங்களை வெளிப்பட கேட்கிறாரு, காலமா ஜெபியா வெளிப்பட கேட்பார், பொய்யும் சொல்ல முடியாது, ஜெபிச்சியான்னு கேட்பார், வேதம் பாசித்தியான்னு கேட்பார்.
அதுக்காண்டி என்ன செய்யறது? அஞ்சு நிமிஷம் ஜெபம் ஜெயிச்சு போட்டு ஒரு வசனத்தை தியானிச்சு போட்டு வைக்கிறேடா கண்டா கேட்பாரு. கேள்வி காலம் ஜெயிச்சு என்ன வசனம் தியானிச்சு கேட்பாரு. அதுக்காண்டி நாங்க என்ன செய்யறது? வசனத்தை தியானிச்சு வச்சுக்கிறது. இப்ப என்ன 5 மணி ஜெபம் ஜெபிக்கிறால பாஸ்டர் பயமில்லாம் பாஸ்டர் கேட்டாலும் பயமில்லாம் சொல்லலாம் ஜெபிச்சேன் நான். அந்த 5 மணி ஜெபம் அந்த தியான பகுதியில் வாரவடினால அதனால பாஸ்டர் கேட்கறது இல்லை. ஓடுறது கேட்கறது அதுல கலந்து கொள்றாங்களா கேட்கறது இல்லை. இல்ல நாங்கள் எப்பவும் ஆண்டவரை தேடணும் காலமே. ஆமே அப்பதான் எங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கும். நாங்க சாப்பிடாம இருந்தோம்னா அதோட சரீரத்தில் என்ன நடக்கும்? விளைவினம் அடைஞ்சிருவோம். விளைவினம் அடைஞ்சோம். அதே மாதிரிதான் தனிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு தேவனோடும் அவனுக்குள்ள தனிப்பட்ட உறவு அவன் தானாவே அங்க நல்ல சத்தான பரிசுத்தாவியோட உதவியோடு அவன் தேட ஆரம்பிச்சால் அவனுக்கு கிடைக்கிறதெல்லாம் சத்தான உணவாய் கிடைக்கும். ஆமேன், ஹல்லேலூயா. ஒன்றும் கழிவான உணவு கிடைக்காது, அவனுக்கு சத்தான உணவு கிடைக்கும். அதை சாப்பிடும் பொழுது அவனுக்கு பலன் உண்டாகும். ஆமேன், ஹல்லேலூயா. சாட்சிகள் ஒரு சாட்சி பாம்பு வந்தது சோத்திரம். சிலரை பாம்பு தெரியுமா? பாம்பு சிலருக்கு கொத்துது, பாம்பு சிலருக்கு உதவி செய்யுது தெரியுமா? தெரியுமா? நான் சாட்சி சொல்றேன். ஒரு சகோதரி சேர்த்துக்கு ஒழுங்கா போவா. சரி, எப்ப சேர்த்துக்கு போவா விடுறாவோ அந்த அவங்க வீட்டு ஓட்டுல பாம்பு நிக்குமா. பாம்பு நிக்கி அவ நாக்கு நீட்டி பார்த்துக்கொண்டு நிக்குமா. அது என்னத்துக்கு வருது? அது எலி வாரம் சரியா, அதுக்குதான் பாருது. அது ஆக்கள் நடமானாலும் பார்க்கும் தானே. அவ அந்த பயத்துல சபைக்கு எப்ப சேர்த்துக்கு போவா விடுறாவோ அந்த பாம்பு நிக்குமா. இப்ப என்ன செய்வா? அந்த பயத்துல சேர்த்துக்கு போறா. அதே 2 நாள் போவா விட்டாண்டா, போவா விட்டாண்டா அடுத்த நாள் அந்த பாம்பு நிக்குவான். பாம்பு வளமையா வந்து போறதாக தெரியல, சேர்த்துக்கு போவா நிக்க விட்டு என்ன நடக்குது? அவன் கண் பயத்துல என்ன செய்யுது? அதை நோக்கி பாம்பு வளமையா அது ஓடிச்சிருது. நானும் கண்ணான் பாம்பு வளமையா அதை ஓடிச்சிருது. ஆனா சேர்த்துக்கு போவா விட்டோன்னா அவருக்கு ஒரு பயம் வருது. இந்த பாம்பு இதாலாம் வருது, என்ன சின்ன போய் என்ன செய்யுது? அந்த பயத்துல சேர்த்துக்கு போறா. இப்ப அந்த பயத்துல நாங்க பயத்து நிமித்தம் நாங்க சபைக்கு போற மாதிரி இருந்தால் அங்க எங்களுக்கு நல்ல ஆகாரம், நல்ல சத்தான ஆகாரம், விடுதலை கிடைக்குமா? இப்ப ஆண்டவரை நாங்க என்னத்துக்கு தேரம்? ஆண்டவரே நான் பெரிய பணக்காரனும் வசதி ஆகணும், எனக்கு கார் வேணும், அது வேணும், இது வேணும் என்று ஆண்டவரை தேட ஆரம்பித்தோம்னா ஐயோ அது வேணாம். அப்படிப்பட்ட தேடங்கள் வேணாம். ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியணும். ஆமேன். ஜெபத்துல ஒரு வித்தியாசம் தெரியணும். ஆமேன், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல கவலையோட நாங்க கவலையோட வாரம் நல்லது சரியா, பிரச்சனையோட வாரம், கேள்விகளோட வாரம், தேவைகளோட வாரம். ஆனா தேவ சமூகத்திலே இருக்கும் பொழுது, தேவ சமூகத்தை இருந்து அதை விட்டு வெளியேறும் பொழுது அதே கவலை, அதே தேவை, அதே பிரச்சனை, அதே நெருக்கத்தோட நாங்க அதே காரத்தோட இருப்போமானால் ஒண்ணுமே இல்லை. ஜெபிச்சதுல பிரயோசனம் இல்லை. நாங்க தேவ சமூகத்தில் தேவ சமூகத்துல காத்திருந்தோம் என்றால் எங்களுக்குள்ள ஒரு கிரீடம், எங்களுக்கு என்ன பாரம், எங்களை இதெல்லாம் வேதனைப்படுத்தணும், இதெல்லாம் துன்பப்படுத்தணும், அதெல்லாம் எங்களை விட்டு விலகும். ஆமேன். விட்டு விலகுறத நாங்க உணர முடியும். ஆமேன். அப்ப ஜெபத்துல துதியில இருக்கு. தேவ சமூகத்துல நாங்க இருந்து ஆண்டவரை பாடி துதிக்கதான் என்ன செய்யுது? அந்த கட்டுகள், அந்த பாரங்கள் எல்லாம் என்ன செய்யுது? விலகப்படும். இப்ப பவுலும் சீலாவும் சிறையிருப்புல போட்டாங்க. சரி, சிறையிருப்புல போடுங்க அவர்கள் ஐயோ உங்களை ஆண்டவரை நாங்க நன்மையான செய்யறாங்க. ஏசப்பா ஆண்டவரை நாங்க நன்மையான செய்யறாங்க. ஏன் எங்களை சிறையிருப்புகளை போட விட்டீங்க? உங்களுக்கு கண் இருக்கா? உங்களுக்கு காது இருக்கா? ஏன் இப்படி நாங்க செய்யறீங்க? நாங்க நல்லதான செய்யறாங்க. அப்படி கேட்டு அழுது அப்படியே மாண்டு போனாங்க. விதத்துல அப்படித்தான் இருக்கு. அப்படியா இருக்கு. சிறையிருப்புல போட்டாங்க, கர்த்தரை நோக்கி பாடி என்ன செய்தாங்க? துதித்தாங்க. துதிக்கிற நேரத்துல என்ன நடந்தது? சிறையிருப்பில் செய்ய கட்டப்பட்ட சங்கிலி என்ற அது என்ன நடந்தது? அப்படியே உடைக்கப்பட்டது. ஆமேன். அப்ப துதியில வல்லமை இருக்கு. ஆமேன். அப்ப தேவ சமூகத்தில் இருந்து நாங்கள் அவரை துதித்து பாடும் பொழுது அந்த அபிஷேகம், அந்த வல்லமை, அந்த விடுவிக்கிற வல்லமை, சமானம் தருகிற அந்த வல்லமை எங்களுக்குள்ளே கடந்து வரும், விடுதலை கிடைக்கும். ஆமேன். கரங்களை தட்டி ஆமேன், ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்றார். எல்லா பாரத்தையும் என்ன செய்யறார்? அவர் மேல அவரை வத்து விட்டு துதிக்க வேணும். இங்க வந்தா சபைக்கு வந்தா கண்ணை மூடினா
ஐயோ எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை ஒரு பக்கம் சிந்தனையில வந்திருக்கும். ஆனா சத்தமா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே துதிக்கிறோம் நல்லவர் ஒரு பக்கம் சிந்தனை வரும். எனக்கு அந்த பிரச்சனைக்கு இந்த சிந்தனையில வந்திருக்கு. கர்த்தாவே ஸ்தோத்திரம், நீங்க நல்லவர், பெரியவர், அற்புதங்கள் செய்வேன்னு சொல்லுவோம். எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனைக்காக அப்படி வந்து என்ன செய்யும். ஆனா வரும் வாய் மட்டும் உதடு மட்டும் தூச்சி கணிக்குது. அவர் பெரியவர், அவர் சர்வ வல்லவர் எல்லாம் சொல்லி என்ன செய்வோம், தூச்சு கொண்டு போவோம். ஆனா நம்மளோட சிந்தனை ஆண்டவர் அத நல்ல உகந்த ஆராதனை நல்ல துதி சொல்லுவாரா? உள்ளத்திலிருந்து முழு உள்ளத்திலிருந்து அவரை நாங்க தேட வேணும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை சொல்லி நினைத்து அவரை ஆராதிக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அங்குதான் எங்க விடுதலை இருக்கு. நாங்க வாசிப்போம் அங்கே மத்தேயு 7வது அதிகாரம் 7வது வசனத்தை நாங்க வாசிக்க போறோம். ஓகே, போதுமா? முதலாவது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேடுங்கள் தரப்படும், கொடுக்கப்படும். ஓகே, இப்ப ஒரு கேள்வி எனக்கு என்ன ஆண்டவர் கேட்க சொல்ற சொல்லுங்க. இப்ப நாங்கள் என்னத்தை கேட்க சொல்ற? பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் அந்த மற்ற அடுத்த அதிகாரங்கள்ல லூக்கா அதெல்லாம் இருக்கு. இப்ப தேவ சமூகத்தில் நாங்கள் செபிக்க வந்திருக்கோம். இங்க வந்திருக்கிறீர்கள் எத்தனை பேர் ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன குறைவுகள் எல்லாம் மாற்றப்பட வேணும், போன கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவரே உண்மை கிட்டி சேரத்தக்கதான இந்த கிருபை அந்த வரங்கள் என்னுடைய பலவீனங்களை எடுத்து போட்டு உண்மை கிட்டி சேரத்தக்கதான அந்த கிருபைகளை தாங்கன்னு எத்தனை பேர் கேட்கிறோம்? ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னுடைய கேட்கிற காரியங்கள் உலகத்துக்குரிய காரியத்தை நான் கேட்கக்கூடாது. உலகத்துக்குரிய காரியத்தை ஆண்டவர் இப்ப என்னுடைய வாழ்க்கை எப்படி என்றால் நாங்க எதை ஒப்பிட்டு பார்க்கிறோம் என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கை வித்தியாசம்ங்க. நான் சொல்றேன், ஆவிக்குரிய வாழ்க்கை வித்தியாசம். நாங்க எப்ப நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையும் உலக வாழ்க்கையில வேறு பிரிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்ப எங்களுக்கு விளங்கும் இது நாங்கள் பிரிச்செடுக்கப்பட்டவர்கள். அது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது நாங்க பிரிச்செடுக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் என்ன செய்தார்? எங்களை தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து என்ன செய்துட்டார்? வேண்டி போட்டார் எங்களை. அப்ப நாங்கள் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. இப்ப உலகத்துல இருக்க என்ன செய்யறால் உலகத்துக்குரிய ஆக்களை பார்க்கிறோம். அவன் வசதியா இருக்க நாங்க கஷ்டப்படுத்த எங்களுக்கு ஒரு கவலை வருது. அவன் வசதியா இருக்கான், என்னோட படிச்சவன் என்ன ஃப்ரெண்ட் வசதியா இருக்க எனக்கு ஒரு கவலை வருது. அவன் நல்ல வசதியா இருக்க நான் கஷ்டப்படுறேன் இருக்கு. வருதா இல்லையா? வருது. இப்ப அவன் நல்ல ஒரு வாகனம் வச்சிருக்க, கார் வாகனம் வச்சிருக்க, நான் மோட்டர் சைக்கிள் திரிக்க ஒரு கவலை வருதா இல்லையா? இப்ப நான் ஒரு சபைக்கு போற ஆளா இருக்கலாம். சபைக்கு போறேன், பைபிளை தூக்கி சபைக்கு போறேன். இப்ப நான் ஜெபிக்க வாரேன், ஆண்டவர் ஆராதிக்க வாரேன். இப்ப ஆண்டவரே ஸ்தோத்திரம் வந்தவொடனே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா என்ன ஆசீர்வதிங்க ஏசப்பா, நான் அவனை மாதிரி வாழணும், நான் ஐஸ்வர்யமா வாழணும், உங்களுக்குள்ள நான் ஐஸ்வர்யமா இருக்கணும், எனக்கு கார் வேணும், வீடு வேணும், வசதி வேணும், அப்படி இப்படி நான் ஜெபிப்பேனா இருந்தால் எனக்கும் அந்த உலகத்தானுக்கும் என்ன வித்தியாசம்? உலக வாழ்க்கை வாழ்றவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? ஆண்டவர் எனக்கு போதுமா இருக்கிறார். ஆமென். அவர் தந்தாலும் தராவிட்டாலும் எனக்கு நீங்க போதும். ஆமென். கரங்களை தட்டி ஆமென். ஹல்லேலூயா. சிறையிருப்புல சிங்கக்கவியில போட ரெடி. இப்ப ஒரு மனுஷன் சொல்றான், என்னை அவர் தப்புவித்தாலும் தப்புவிக்காமல் போனாலும் அவரை நான் ஆராதிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. அந்த வைராக்கியம் எப்படி வந்தது? ஐயோ இந்த சிங்கத்தை போட்டா நான் செத்துருவேனே, நான் மடிந்துருவேனே என்று இந்த கவலை எங்கிருந்து வரும்? உலகத்தில் இந்த கவலை வரும். ஆனால் அவருக்குள்ள நான் இருக்கும் பொழுது, அவருக்குள்ள நான் வைராக்கியமா இருக்கும் பொழுது, தனிப்பட்ட முறையில் அவருக்கும் எனக்கும் சரியான உறவு இருக்குமானா இருந்தால் அவர் என்னை ஆசீர்வதித்தாலும் சரி,
ஆசீர்வதிக்காம போனாலும் சரி, எனக்கு கார் வந்தாலும் சரி, மோட்டார் சைக்கிள் தந்தாலும் சரி, அவர் தராம போனாலும் சரி, நான் அவரை நம்பிக்கொண்டே இருப்பேன். ஆமென். கரங்களை தட்டி ஆமென். அல்லேலூயா. ஏனென்றால் அவரின் தேவன், நான் அவரை நம்பி இருக்கிறேன். அவர் ஒருபோதும் என்னை வெட்கப்பட விட மாட்டார். ஆமென். அல்லேலூயா. அப்ப எப்படி எது வரும் என்றால், தனிப்பட்ட முறையில தேவனை நான் கிட்டி சேரும் பொழுது, வேதத்தை வாசிக்கும் பொழுதுதான் அவர் மேல வருகிற அந்த எனக்கும் அவருக்கு தனிப்பட்ட உறவு வரும் பொழுதுதான் அவரோட நான் பேசத்தான் அவரை புரிஞ்சு கொள்வேன். அவருடைய அதிசயங்கள், அவருடைய கிரியைகள், அவர் என்னத்துக்கு அழைத்தார், அவர் அழைத்த நோக்கம் என்ன, என்னுடைய வழிகள்லாம் மாறும், என்னுடைய ஓட்டம் எல்லாம் மாறிக்கொண்டு போகும். இப்படி போன பாதை நான் அவரை கிட்டி சேர அவர் என்னோட பேசுவார். இந்த பாதை இது இல்ல, நீதான போன நீ வேற எங்கேயோ போயிடுவேன், இந்த பாதையில போயிட பேசும் பொழுது, நான் போகும் பொழுது இந்த பாதையை நான் போகும் பொழுது இந்த பாதையை நான் திரும்பி பார்க்க மாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த பாதையால போனா எனக்கு அங்க என்ன நடக்கும்? பிரச்சனை, துன்பங்கள், நெருக்கங்கள் வரும். தேவனை விட்டு தூரப்படுத்துறான நெருக்கங்கள், பிரச்சனைகள் வரும். ஆனா இந்த பக்கத்தால போனால் பிரச்சனைகள், நெருக்கங்கள், கஷ்டங்கள், துயரங்கள் வரும். ஆனால் அவர் சொன்ன பாதையின் படி போகும் பொழுது அந்த பிரச்சனை மத்தியிலும் அவர் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துவார். ஆமென். கரங்களை தட்டி ஆமென். ஹல்லேலூயா. அப்ப எங்களுடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன சோதனைகள் வந்தாலும், என்ன நெருக்கங்கள் வந்தாலும், அவர் சொல்ற பாதையின்படி, அவருடைய வார்த்தையின்படி நாங்கள் ஒப்பு கொடுத்து அதன்படி ஓடுவோமா இருந்தால் அவர் எங்களோடு இருந்து தப்பித்துக் கொள்வதற்கான வழியை போக்குவதை உண்டு பண்ற தேவன். கரங்களை தட்டி ஆமென். ஹல்லேலூயா. அப்ப என்னுடைய ஆண்டவர்கிட்ட கேட்கிற விஷயங்கள் வித்தியாசமா இருக்கணும். என்னுடைய தேவைகளை குறித்து கவலைப்படக்கூடாது. கவலைப்படுறது மற்றவர்களுக்கான கவலைப்படலாம். மற்றவர்கள் கஷ்டப்படுறார்கள், எங்களை அறிந்தவர்கள், அறியாதவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்காண்டி நாங்கள் அழுது ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறது, அது நல்ல ஆண்டு சந்தோஷப்படுவார். ஆனால் என்னுடைய கஷ்டங்கள், துன்பங்களுக்கான அழுது கவலைப்பட்டு சோர்ந்து இப்படி ஐயோ நான் என்ன செய்வேன், இப்படி பிரச்சனை கிடைக்க சோர்ந்து போய் அழுது தெரிஞ்ச ஆண்டவருக்கு வேதனைப்படுவார். ஏனென்றால் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் அவர் சொல்லிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எப்பொழுதும் சமாதானம் இருங்கள், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து விட்டு போறேன். அப்ப என்னுடைய நான் ஆண்டோட கேட்கிற விஷயம் ஆவிக்குரிய விஷயமா இருக்கணும். ஆவிக்குரிய விஷயமா இருக்கணும். இப்ப என்னோட ஜெபம் என்னுடைய தேவைகளை ஆண்டோட தெரியப்படுத்துன்னு சொல்லிக்கிறார். ஓகே, அது தெரியப்படுத்திக்கிறார். ஆனா தெரியப்படுத்துற ஒரு பகுதி இருக்கு. அநேக ஸ்தோத்திரத்தினால எங்கள் ஜெபங்களை நாங்கள் வெளிப்படுத்துற காரியம் இருக்கு. ஆனா என்னோட தேவையை குறித்து ஒரே கவலைப்பட்டு ஜெபிக்க வார நேரத்துல, ஆண்டவர் ஆராதிக்க நேரத்துல உடனே என்ன செய்யணும்? உடனே ஆண்டவரே இந்த தேவை இருக்கு, அந்த தேவை இருக்கு, அந்த தேவைன்னு சொன்னால் ஒன்றுமே இல்லை. முதலாவது என்னுடைய தேவை தேவனை கிட்டி சேரத்தக்கதான வழியை ஆண்டவர் சமூகத்தில் தேடி அதை நான் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. என்னுடைய தேவைகள் என்னுடைய ஆண்டவரை கேட்கிற விதங்கள்லாம் மாறணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறுவதற்கான தேவைகளை நான் கேட்க வேணும். ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் ஆண்டவர் உங்களை கிட்டி சேரணும். ஆண்டவரை இன்னும் உங்களுடைய பாதத்தில் இருக்கணும். ஆண்டவர் பேசுங்க. ஆண்டவர் இந்த வார்த்தை நடக்க கிருபை தாங்க. சாலமன் ராஜா என்னத்தை கேட்டார்? ஆஸ்தியை தாங்கன்னு கேட்டாரா? ஆஸ்தியை தாங்க, இந்த ஜனங்களுக்கு நான் கொடுக்கணும், பிரிச்சு கொடுக்கணும், எனக்கு ஆஸ்தியை தாங்க ஆண்டவர் ரட்டிப்பான ஆஸ்தியை கொடுத்தாரா? என்னத்தை கேட்டார்? ஞானத்தை கேட்கும் பொழுது ஆண்டவர் அந்த ஞானத்தை கொடுத்தார். அந்த ஞானம் எல்லாராலும் பேசப்பட்டது. ஆமென். அந்த ராஜா பாருங்க, எல்லாத்தையும் எல்லாம் இருந்தும், ஆனா ஜனங்களை அதிகாரம் பண்ணக்கூடிய இதுவும் இருந்தும், ஆனால் ஒரு ராஜா சொல்றதுதான் எல்லாரும் செய்வாங்க. ஆனாலும் தன்னை தாழ்த்தி தனக்கு ஞானம் வேணும் என்று கேட்ட நேரத்தில் ஆண்டவர் அந்த ஞானத்தை கொடுத்தார். அந்த இவரை ஞானத்துல சிறந்தவர்கள் யாருமே இல்லை என்று பேசப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, என்னத்தை கேட்டார்? ஞானத்தை கேட்டார். அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்களுடைய கேட்கிற ஆண்டவரை கேட்கிறதெல்லாம் மாற்றப்பட வேண்டும், வித்தியாசமா இருக்கணும். வாசிப்போம் அடுத்தது. அடுத்த அதே வாசிங்க, கேளுங்கள். அடுத்தது தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். இப்ப ஒரு சகோதரன், ஒரு ஆவிக்குரிய ஆண்டவர் அறிஞ்சவர், அவருக்கு ஒரு பாஸ்டர் சொல்லிச்சு, ஆண்டவர் சீக்கிரமா வரப்போகிறார், சீக்கிரமா வரப்போறார், ஆண்டவரை தேடுங்கள்.
ஆண்டவரை தேடுங்கன்னு சொல்லும் பொழுது அவர் ஒரு நக்கலா ஒரு வார்த்தை சொன்னார், ஆண்டவர் என்ன துளைஞ்சு போனார். ஆண்டவரை தேடுறது துளைஞ்சு போனாரு, நக்கலா கேட்கிறார். இன்னைக்கு ஆண்டவரை தேடுங்கன்னு சொல்லுங்க, எப்படி பாருங்க இந்த வார்த்தை தேடுங்க சொல்லுங்க, அவன் ஒரு அந்த வார்த்தையை அசட்டை பண்றாங்க, பெரிய ஒரு வெள்ள அழிவு வரப்போது, ஜனங்களும் அழிய போறாங்க. ஆண்டவர் சொல்லிட்டார், பேழையை கட்டுங்க, பேழையை கட்ட சொல்லி பேழையை கட்டி யாரெல்லாம் அந்த சத்தத்தை கேட்டு அந்த பேழைக்குள்ள வந்தாங்களோ அவங்க மட்டும்தான் ஆண்டவரை தேடுற ஆண்டை தொடர்ந்து கூட அந்த அசட்டை பண்றவங்க. இல்லாட்டி ஆண்டவர் வாரம் சொல்லி எப்பயோ வாரம் இன்னும் வர மாட்டார், நான் செய்வேன்னு சொல்லி பிறகு கொஞ்சம் வயசு வந்தா அப்புறம் 50-60 வயசு வந்தா அப்புறம் ஆண்டவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு அப்படி இருக்கிற கூட்டம் இருக்குது. செய்த வேலையை நான் செய்துட்டு கடைசி நேரத்துல ஆண்டவர் சமூகத்துல வந்து மன்னிப்பு கேட்டுட்டு பரலோகம் போலாம் என்று அப்படி ஒரு கூட்டம் இருக்குது. ஆண்டவருடைய வருகை எப்ப வருமென்றே தெரியாது, ஆனா திடீரென வரும். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு திருடன் எப்படி வீட்டுக்கு வருவான்னு சொல்லிப்பட்டு வருவானா? நோட்டீஸ் அடிச்சு ஒட்டி போட்டு வருவானா? இந்த இடத்த இன்றைக்கு திருட போறேன்னு நோட்டீஸ் அடிச்சு போட்டு வருவானா? இல்ல, அவன் எப்ப வருவான்னு தெரியாது. ஒரு கல் இணைக்கிற திக்கில வந்து போவான், எடுத்துக்கொண்டு போவான். அதே போல ஆண்டவருடைய வருகை இருக்கும். நாங்கள் அதுக்கு எப்பவும் ஆயத்தம் உள்ளவர்களா இருக்க வேணும். அதுக்குத்தான் ஆண்டவரை நாங்கள் அனுதினமும் தேட வேணும். ஆமென். தனிப்பட்ட ஜெபத்துல நாங்கள் தேட சமூகத்துல தேட வேணும். ஆமென். நாங்களாம் திளைத்து போட்டோம், ஆண்டவர் இருந்த வந்தமாக இருக்கிறார். நாங்களாம் என்ன செய்யறோம்? திளைத்து கொண்டிருக்கிறோம். உலகத்துக்கு என்ன செய்யறோம்? நாங்கள் எங்களை என்ன செய்யறோம்? விட்டு போடுறோம். உலக கவலைகள், உலக ஆசைகள், அதை என்ன செய்ய இது சொல்றேன். நான் என்னுடைய சாட்சியை சின்ன ஒரு காரியம் சொல்றேன். இப்ப நான் வந்து ஆண்டவர் அறியாத நண்பர்களோட இருக்கிறாங்க, படித்தவர் இருக்கிறாங்க, சரியா? அவங்ககிட்ட நான் இப்ப சொல்லும் பொழுது, ஆண்டவரை பற்றி சொல்லும் பொழுது நிறைய நேரங்களில் வாக்குவாதம் பிரச்சனை வருகிறது. அவங்க ஏதாவது தேவையில்லா காரியம் சொன்னால் நான் இதெல்லாம் சொல்லுவேன், இதெல்லாம் கடவுளுக்கு பிரியமில்லை அப்படி சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, இப்ப ஒருவன் படுறவாடம் சொல்லுவாங்க. வாக்குவாதம் கூட வந்துருக்குது. என்ன செய்ய வாக்குவாதம் வந்து பெரிய அறிவாடு இல்லை. தந்தையர்கள் அந்த சின்ன அந்த அவன் ஒரு சொல்லுவான், அப்படி இல்லை இப்படி இல்லை என்று அவன் விஞ்ஞான ரீதியா போவான், நான் பைபிள் ரீதியா போவேன். அப்ப அவன் சொன்னான், விசரா அப்படின்னு சொன்னான். நாங்க பாச எனக்கு விசராப்பா, உனக்கு விசர இந்த வயசுல அனுபவிக்கிற வயசுல சும்மா நீ என்னடா இதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் ஒதுக்குடா, எங்களுக்காண்டி கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி போட்டு வாடா. அவங்க எடுக்கிற முடிவெல்லாம் ஒரு ஃபங்க்ஷனோ இல்லாட்டி ஏதாவது ஒரு கடற்கரைக்கு அங்கே போறோம்னா எடுக்கிற நாள் ஞாயிற்றுக்கிழமையா தான் இருக்கு. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் லீவா இருப்பாங்க. அப்ப என்ன கேட்க நான் சேர்த்துக்கு போறேன், நான் வரமாட்டேன்னு சொல்ல அடே என்னடா இந்த வயசுல நான் அனுபவிக்கிற வயசுல அனுபவிக்கிறேன், சும்மா என்ன போறேன் முன்ன ஒரு பக்கம் தூக்கி போட்டுட்டு பாடான்னு சொல்லுவாங்க. இப்ப இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆண்டவரை பற்றி சொல்ல போயத இல்ல அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்ல வாக்குவாதங்க வரும். ஆனா ஆண்டவருக்கும் எனக்கும் உள்ள நெருக்கம் ஆண்டவரை தேட ஆரம்பித்து விட்டால் அதெல்லாம் எனக்கு அற்பமாய் மாறும். ஆமென், ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமைண்டா அவனே தன்னை இவனே கேட்டு பிரயோசனம் இல்லை. இவன் என்ன செய்வான்? சபைக்கு முக்கியம், ஆண்டவரை சேர்றதுல சபைக்கு போறதுல முக்கியமா இருப்பான். அப்ப அவன் வரமாட்டான், அவனை கேட்டு பிரயோசனம். அவனா என்ன செய்வான்? அந்த ஞாயிற்றுக்கிழமை அவன் வரமாட்டான், என்ன செய்வான்? அவனே முடிவு எடுப்பான். அப்ப ஏன் வருவென்றால் ஆண்டவருக்கும் எனக்கும் உள்ள தனிப்பட்ட உறவு ஆண்டவரை கிட்டி சேர ஆண்டவரை நான் தனிப்பட்ட முறையில தேடத்தான் இதெல்லாம் எனக்கு அற்பமாய் மாறும். ஆமென். இந்த உலகத்தில் இருக்கிற சிற்றின்பங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் எனக்கு அதெல்லாம் அற்பமாய் மாறும். தேவனை தேடுவதில் நான் முதல் உரிமை கொடுப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. அதை வாசிக்க போறோம். அங்கே ஓகே, ஆமோஸ் 5வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. ஐந்தாவது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. இப்ப என்ன சொல்லி? கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். இந்த உலகத்துல இருக்கிற நாங்கள் எங்களுக்கு கவலைகள்லாம்
எங்களை பிழைக்க விடாவிற்கு, எங்களை வாழ விடாவிற்கு, எங்களை சோர்வுக்குள்ள எல்லாம் கொண்டு போவென்றால் என்ன காரியம்? அவரை தேடும் பொழுது எல்லாம் எங்களுக்கு ஒரு அற்புதமா மாறும். நாங்கள் பிழைப்போம், அதுக்கு வாழ்க்கையில் நாங்கள் பிழைப்போம், கர்த்தருக்குள் நாங்கள் பிழைப்போம் அவரை தேடும் பொழுது. ஆமேன், ஹல்லேலூயா. அவரை தேடுவதில் நாங்கள் என்ன செய்யணும்? முன்னுரிமை கொடுக்க வேணும். அவருக்கு நாங்கள் முதலிடம் கொடுக்க வேணும். ஆமேன், ஹல்லேலூயா. அடுத்து நாங்கள் வாசிக்க போறவங்க நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 7வது வசனம். கவனமா எல்லாரும் கேளுங்க. 8வது அதிகாரம் 7வது வசனம். ஓகே, என்னை சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். ஓகே, இப்ப ஆண்டவரை நாங்கள் எப்படி தேட வேண்டால் அவரை கண்டடைய சமயத்தில் நாங்கள் தேட வேண்டும். ஆமென். இப்ப அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்ன செய்வானாம்? கண்டடைவான். 8:17. எடுத்துட்டீங்களா? அப்ப என்னை தேடுகிறவன், அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான். இப்ப ஏன் அந்த அதிகாலை ஆண்டவர் சொல்லிக்கிறார்? குறிப்பா ஏன் அதிகாலையை சொல்லிக்கிறார்? நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாத்தீங்க, தனிமையா இருக்க சிந்திச்சு பாருங்க. தனிமை அந்த அதிகாலையை ஆண்டவர் சொல்லிக்கிறார். இப்ப வேற புத்தகத்துல பாத்தீங்கன்னா அந்த நாட்கள்ல மனிதர்கள் இருட்டோட எழும்புதான் என்ன செய்யறாங்க? அதிகாலை இருட்டோட எழும்புதான் தங்களுடைய பலிகளை என்ன செய்யறாங்க? செலுத்துறாங்க. அந்த இருட்டோட வேதத்துல பாத்தீங்கன்னா அநேக இது வசனங்கள் இருக்கு. இருட்டோட எழுந்து அதிகாலையில் எழுந்து பலிகளை செலுத்துறோம். அதே மாதிரி ஆண்டவரா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும் பொழுது, மனுஷனா இருக்கும் பொழுது அவர் அதிகாலை இருட்டோட எழுந்து என்ன செய்வார்? போய் ஜெபம் பண்ணினார். இப்ப இந்த அதிகாலையை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த அதிகாலையில அதிகாலை தான் எங்களுக்கு ஒரு நல்ல தூக்கம் வரதா இல்லையா? நல்ல ஒரு நித்திரை வரதா இல்லையா? அந்த அதிகாலையில சிலரை பாருங்க சொல்லுவாங்க, ஐயோ இரவு முழுக்க நித்திரை இல்லை, இரவு முழுக்க நித்திரை இல்லை, சரியா 3 மணி பூரா நல்ல ஒரு நித்திரை வந்து சொல்லுவாங்கல்ல. எத்தனை கேட்டுப்பீங்க? இந்த அதிகாலை அந்த பகல் அந்த இரவு முழுக்க அந்த உங்க நித்திரை போற 10 மணில இருந்து அந்த 1 மணி 2 மணி மட்டும் அவங்க நித்திரை வராது. ஏதோ ஒரு யோசனை குழப்பத்தில் என்ன செய்வாங்க? நித்திரை வராங்க, குழம்பி நிற்பாங்க. ஆனால் அந்த பிறகு அந்த 2 மணி பிறகு 3 மணி அந்த அதுக்கு பிறகு பாருங்க நல்ல ஒரு நித்திரை வரும். எல்லா நித்திரை விட்டு சரியா 8, 7 எழும்புவாங்க. இப்ப அந்த அதிகாலை நேரத்தை பாருங்க. அது அதிகாலை நேரத்துல ஒரு எங்களோட சரீரத்துல வித்தியாசமான ஒரு நித்திரை வார டைம். ஆனால் ஆண்டவருக்காக ஆண்டவரை தேடுறதுக்காக அந்த டைமை, அந்த தூக்கத்தையும், அந்த உடல் சோர்வையும், அந்த அசதியையும் யாரெல்லாம் ஆண்டவர் மேல வைத்த அன்பு நிமித்தம் ஆண்டவரை தேடுவதற்காக யாரெல்லாம் அதை உகந்த பலியாக செலுத்தி யாரெல்லாம் ஆண்டவரை தேட ஆரம்பிக்கிறார்களோ அப்பொழுது அவர்கள் தேவனை கண்டடைவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இப்ப எங்களுக்கு ஒரு பிடித்தால் இல்லைன்ற ஒரு விருப்பமான ஒரு நபர் அதிகமாக நேசிக்கிறோம், இல்லைன்ற அவரை நாங்கள் நேசிக்கிறோம். இப்ப அவர் சொல்லிப்பட்டாரு, உங்களை நான் சந்திக்கணும், என்னிடத்த வாங்க டைமை சொல்லி, ஓகே 2 மணிக்கு வாங்க சொல்லிப்பட்ட சொன்ன இல்லைன்றவரை நேசிக்கிறாளா? இல்லைன்றவரை பிடித்தால் இப்ப நாங்கள் எத்தனை மணிக்கு 2 மணிக்கு வர சொல்லி எத்தனை மணிக்கு போவோம்? 1 மணிக்கு நாங்க என்ன செய்வோம்? 1 மணிக்கு முன்னே போய் அவர் வந்தாரோ இல்லையோ நாங்கள் போய் 1 மணி ஆனா 2 மணி ஆனா நேரத்தை பார்த்து காணையில என்ன செய்யும்? அவரை பாக்குறோங்க, அவரோட கதைக்கிறோங்க என்ன செய்யும்? அவ்வளவு அவரோட இருதயம் என்ன செய்யும்? அங்கலாச்சும். ஆனா அந்த 1 மணிக்கு அந்த 2 மணிக்கு வேற ஒரு முக்கியமான அலுவலம் இருக்கும், முக்கியமான ஒரு காரியம் இருக்கும். ஆனா இவரை விட இந்த காரியத்தோட இவர்களுக்கு எப்படி இருக்கும்? அதோட முக்கியமா இருக்கும். அதனால இதுகளுக்கு காரியம் வந்து பாத்துங்க என்ன செய்யறோம்? இதுக்கு நாங்க எடுப்போம் 1 மணிக்கே இந்த காரியத்தை செய்து முடிக்கலாம். ஆனால்
அந்த காரியத்தை செய்து முடிக்காமல் 1 மணிக்கே நாங்க போய் நிற்கிறோம், 1 மணி நேரத்துக்கு முன்னே போய் நிற்கிறோம் அவரை சந்திப்பதற்காக. என்ன காரணம்? அவர் மேல வைத்த அன்பு, அவரோட கதைக்கோரம் என்ற ஒரு அன்பு, விருப்பம். அப்ப அதான் என்ன செய்யுது, இங்க இங்க இந்த காரியங்கள் என்ன செய்ய இதெல்லாம் எனக்கு ஒரு அற்பமாக தெரிஞ்சது. நிறைய வேலை இருந்தது. 1 மணிக்கே பாருங்க, ஒரு அசதியும் இல்லை, ஒரு உடல் சோர்வும் இல்லை. 1 மணிக்கு அதுக்கு முன்னே போய் நிற்கிறது. பலம் வந்தது எங்கிருந்து? பலம் வந்தது எங்கிருந்து வந்தது? வேலன் அவர் மேல வைத்த அன்பினால. அப்ப அதிகாலையில தேட நித்திர அலுப்பு சோர்வு எங்களுக்கு வருவென்றால், சமூகத்தில் இருந்து அவரை தேட எங்களுக்கு கஞ்சி அலுப்பு வருவென்றால், அவர் மேல வைத்தா, அவர் மேல நாங்கள் அன்பு வைத்தோம் என்றால் அலுப்பு வரும், கஞ்சி உடம்புல வரும். சரீரம் பலவீனம் தான். ஆனால் எங்களுடைய ஆவி எப்படிப்பட்டது? ஆவி பலம் உள்ளது, உற்சாகம் உள்ளது. அப்ப அந்த பலவீனத்தையும் முறியடிக்கத்தக்கான பலத்தை அந்த ஆவி எங்களுக்கு தரும். அப்ப அந்த ஆவி எங்களுக்குள்ள பலனடைய உடம்பு அழுப்பு பஞ்சு நாம் பார்க்காம என்ன செய்யும்? தேவ சமூகத்தில் இருந்து தனிப்பட்ட முறையில செபிக்க ஆரம்பிப்போம், தேட ஆரம்பிப்போம். ஆண்டவர் அப்பொழுது வெளியரங்கமா எங்களோட இடைப்படுவார். ஆமென், அல்லேலூயா. வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் எங்கள் இடைப்படுவார், பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுவார். ஆமென். பாவத்தை குறித்து நீதியை குறித்து அவர் என்ன செய்வார்? கண்டித்து உணர்த்துவார். இந்த வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். இந்த உலகத்துக்குரிய இந்த உலக விருப்பங்கள், உலக ஆசைகள் நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சம் என்ன செய்யும்? விளைவிப்போம். இன்னும் சொல்றேன், நான் அந்த அனுமதி சொல்றேன். தேவரோடு நாங்கள் எப்ப நாங்கள் தனிப்பட்ட முறையில நாங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறோமோ, எப்ப உறவுகள் ஆரம்பிக்கிறோமோ, எங்களாலே முடியாது என்று நினைக்கிற காரியம், எங்களால் எதெல்லாம் முடியாது நினைக்கிறோமோ அதெல்லாம் முடிய பண்ணி ஆண்டவர் அதுல ஜெயம் எடுக்க உதவி செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. எதிலெல்லாம் நீங்கள் தைரியம் இல்லையோ, வைராக்கியம் இல்லையோ, அதெல்லாம் வைராக்கியமாக தைரியமா இருந்து அதிலே ஜெயம் எடுக்க ஆண்டவர் உதவி செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. சின்ன ஒரு சாட்சி சொல்றேன். கடந்த இந்த மழை, இந்த தொடர்ந்து மழை பெய்யுது. அப்ப எல்லாம் சரியா, அப்ப ஆண்டவர் எனக்கு ஒவ்வொரு காரியமும் நான் ஆண்டவர் ஒரு மனுஷர் சொல்றதை விட இந்த வாழ்க்கையில ஒவ்வொன்றும் அனுபவ ரீதியாக தான் நான் கற்றுக்கொள்றேன். நான் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில அப்படி அனுபவ ரீதியாக இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் என்னுடைய வாழ்க்கையில அனுபவ ரீதியாக தான் கற்று. அதனால தான் எனக்கு என்ன செய்வேன், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கொள்வார் தெரியும், முழுமையான கொஞ்சம் மாறிக்கொள்வார் தெரியும். இப்ப கடந்த நாட்கள்ல ஒரு மனுஷன் 54 மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையினாலும் உழைப்பான். அவனுக்கு தேவ வசனத்தினாலும் அவனுக்கு பலன் உண்டாகும். ஆமென். அந்த பலத்தை ஆண்டவர் எனக்கு தந்தார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த பலத்தை ஆண்டவர் தந்தார். அது மட்டும் இல்ல, அந்த நாள்ல ஒரு தீர்மானம் எடுத்தேன். வெளிப்படையா சொல்லலாம், ஓகே, வெளிப்படையா சொல்லலாம். அத்தனை நான் மகிழ்ப்பட்டும். என்ன பிரச்சனை, என்ன கஷ்டம், என்ன துன்பம் வந்தாலும் நான் தீர்மானம் எடுத்தானே. கடன் பண்ண உட்காந்து தீர்மானம் எடுத்தான், சரியா? ஆனா அந்த தீர்மானம் எடுத்தான் தெரியும், அம்மாரி அதுக்குள்ள வந்த சோதனையோ சோதனை. அப்படி சரியா தீர்மானம் எடுத்து அப்படியே இல்லைன்னு சோதனை, சரியா? அதான் அதுக்குதான் முன்னே சொல்றேன், ஆண்டோடைய வார்த்தை. ஒரு மனுஷன் 54 இல்ல, தேவனுடைய வார்த்தையினாலும் பிழைப்பான், சரியா? ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, சாப்பிடலாம், சரியா? காலமா சாப்பிட இருக்கு ஆண்டவர். காலமா சாப்பிட்டா ஆண்டவர் நான் மையப்படும், சந்தோஷம் சொல்றேன். யாரும் என்ன பேருந்து ஐயோ பாவம் அப்படியே மாற்றி சந்தோஷம் சொல்றேன். காலமா சாப்பிட்டா மத்தியானம் இல்ல, இரவு இல்ல, சரியா? அதே மாதிரி இரவு சாப்பிட்டா அப்படி சரி. அப்படி நானா எனக்குள்ள வைராக்கியம் என்ன பண்ணக்கூடாது, என் கர்த்தர் என்ன தருவார், என்ன போஷிப்பார், சரி, அவர் என்ன நடத்துவாருன்னு அப்படி ஒரு வைராக்கியம். அந்த இன்னும் அப்படி இல்லை, அப்படியே பேச்சனை வரைக்கும் ஏதோ இதுக்குள்ள நான் ஓடி போய் அந்த காரியங்களை சந்திச்சிடும். ஆனா கர்த்தர் மேல வைராக்கியம் இருந்தான். அதுக்குள்ளே நான் என்ன செய்தார், சந்தோஷமா சமாதானமா இருக்க பிளவை தந்தார். சமாதானம் தந்தார். ஒன்று எந்த குறையும் இல்லை. அவர் மேல அவர் என்ன போஷிக்கல ஒரு இதுவுமே இல்லை. தந்தாலும் தராமத்தால் அவர் என் தேவன். ஆமென். அந்த வைராக்கியம் இருந்தன், சரியா? வைராக்கியம் இருந்தன். இந்த போன மாசத்துல இருந்து இன்று வரைக்கும் இந்த ஆண்டவர் என்ன போஷித்து கொண்டு இருக்கிறார். ஆமென், கரங்களை பற்றி. ஆமென், அல்லேலூயா. இவ்வளவு நாட்களில் அனுபவித்ததை விட, இவ்வளவு நாட்கள்ல நான் தேடி சம்பாதித்து சாப்பிட்டதை விட இந்த ஆண்டவர் என்ன வித்தியாசமா என்ன போஷிக்கிறார். கரங்களை பற்றி. ஆமென். அது வித்தியாசமாங்க, சொல்ல முடியாது. நான் மாத்திரமல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மற்றவர்களுக்கும் உணவு கொடுக்கக்கூடிய அளவுக்கு என்ன ஆண்டவர் மாற்றுங்க. ஆமென், கரங்களை பற்றி. ஆமென், அல்லேலூயா. அதான் வித்தியாசம்.
எப்படி வந்தது? ஏன் வந்தது? தேவனோட நான் சொல்றேன், அவனா கேளுங்க. தேவனுக்கும் எனக்கும் உள்ள தனிப்பட்ட உறவு, தனிப்பட்ட தேர்தல் இருந்தால்தான் இந்த வைராக்கியம் எனக்கு வந்தது. இந்த வைராக்கியத்தை ஆண்டவர் பார்த்தார். கடைசி வரைக்கும் நான் நிலைநிறுத்த பார்த்தார், நிலைநிறுத்தினேன். ஆண்டவர் அற்புதம் செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப ஒரு மனுஷன் இதுதான் ஆண்டவரை தேடுற விஷயங்கள். ஆண்டவரை தேடுங்கள், கண்டடையுங்கள். இப்படிதான் ஆண்டவரை கண்டடையலாம். ஆண்டவர் எங்களுக்கு தனிப்பட்ட முறையில எங்களுக்கு வேணும். ஆண்டவருக்கு எனக்கு நெருக்கம் வேணும். அப்பதான் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில பார்க்க முடியும், அப்பதான் காண முடியும். மற்றவர்கள் எங்கள்ல இருந்து பார்ப்பாங்க. ஆமென், எங்கள்ல இருந்து பார்ப்பாங்க. இவன் யார் என்று தெரியும், இவன் கர்த்தருடைய பிள்ளை என்று வெளியரங்கமா தெரியும். ஏனென்றால் தனிப்பட்ட முறையில் இருக்கத்தான் அவருடைய சாயலாக, அவருடைய குண அதிசயங்களாக அவரை போல வாழ முடியும். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு உதாரணத்தை சொல்றேன், அடிக்கடி சொல்றான். ஒரு காந்தம், ஒரு இரும்பு. இந்த காந்தத்தை இரும்பு கொஞ்ச நாளைக்கு ரெண்டு ஒன்றா சேர்த்து ஒரு இடத்தை வைங்க. ரெண்டு கொஞ்சம் உரசிட்டு ஒரு இடத்தை வைங்க. வச்சுட்டு ஒரு 15-20 நாளா எடுத்து அந்த ரெண்டையும் வேறு பிரித்து, காந்தத்தையும் இரும்பையும் வேறு பிரித்து இந்த இரும்பை கொண்டு ஒரு ஊசியில ஒட்டி பாருங்க. ஒட்டுமா ஒட்டாதா? ஒட்டும். அப்ப எங்க இருந்து இந்த இரும்புல இந்த காந்த சக்தி எங்க இருந்து வந்தது? இதோட இசைந்திருந்தவரே தான் வந்தது. அதே போலதான் ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவனுக்கு, ஒரு ஆவிக்குரிய ஒரு மனுஷனுக்கு, உலகத்தவனுக்கு உங்களுக்கு ஒரு வித்தியாசம் என்னென்றால், நாங்கள் எப்ப ஆண்டவரோட தனிப்பட்ட முறையில நாங்கள் இருக்க ஆரம்பிக்கிறோமோ, எப்படி அந்த காந்தத்துக்குள்ள, அந்த காந்தத்திலிருந்து இரும்புக்கு அந்த சக்தி கடத்தப்பட்டதோ, அதே போல என் ஆண்டவருடைய குண அதிசயங்கள், இந்த வைராக்கியங்கள் எங்களுக்குள்ளே கடத்தப்படும். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுவாங்க, அவன் தேவனுடைய பிள்ளை. முன்னம் ஏமாத்துக்காரன், பொய்காரன் அப்படியா இருந்த நான் என்ன சொல்லுவாங்க? இவன் சொன்னா சரியா இருக்கும், இவன் பொய் சொல்ல மாட்டான், அவன் சொன்னா சரியா இருக்கும், இவன் மாற மாட்டான். ஏனென்றால் இவனுக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படியா இவனுடைய வாழ்க்கை மாறும். எப்படி? தனிப்பட்ட முறையில எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு வேணும். சும்மா ஆண்டவர் உங்களை சும்மா அழைக்கிறேங்க, சும்மா சபைக்கு வந்து கூடி ஜெபிச்சு போட்டு அதே கவலை, அதே பிரச்சனை, அதுக்கு ஆண்டவருங்க அழைச்சார். அவருக்கு நாங்கள் சாட்சியாய் வாழும்படியாக, ஆமென், அவருக்கு நாங்கள் சாட்சியாய் வாழும்படியாக, எங்களுக்கும் ஆண்டவர் அறியாத ஜனங்களுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணும்படியாக எங்களை ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். ஆமென். அப்ப எங்களுடைய தேடுதல், எங்களுடைய கேட்கிற விதங்கள், ஆண்டவர் தேடுற விதங்கள் எல்லாம் வித்தியாசமா இருக்கும். ஒருவன் வந்து இப்ப ஒரு பொருளை காணையில, வீட்டுக்கு ஒரு பொருளை காணையில காணாட்டி, அவன் வந்து நேசிக்கிற ஒரு பொருளை காணையில, காணாட்டி வந்து அவன் வந்து ஒரு ஆலயத்துக்கு போய் இந்த பொருளை காணையில, இதை எடுத்தவங்களுக்கு ஏதாவது நடக்கணும், கால்கை முறியணும், நீங்கெல்லாம் காட்டணும், அப்படி போயிருந்து ஜெபிக்கிறான், அப்படி போய் கேட்கிறான் என்றால், கடவுளை போய் கேட்கிறான் என்றால், அது உண்மையான கேட்கிற விஷயமா இருக்குமா? இல்ல. இப்ப ஆண்டவர் அறிந்தவர்கள் தேடும் பொழுது அது வித்தியாசமா இருக்கணும். அவனுக்கு தண்டனை கொடுக்கணும் என்று நாங்கள் ஜெபிக்க மாட்டோம். ஆண்டவரே அவனை மன்னியும் தான் கேட்போம். அவனை மன்னியும், திருப்பி தரத்தக்கதான இருதயத்தை குடும், அவனை பேசும், அப்படித்தான் நாங்க ஜெபம் பண்ணுவோம், கேட்போம். அப்ப எங்களுடைய கேட்கிற விஷயங்கள் வித்தியாசமா இருக்கணும். ஆண்டவருடைய கேட்கிற விஷயங்கள் வித்தியாசமா இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்கள் என்ன செய்யணும்? ஆவிக்குரிய வாழ்க்கையை கேட்கணும். முதலாவது தேவனுடைய நீதியையும் சொல்லுங்க, முடியுங்க, ராஜ்யத்தையும் தேடுங்கள், அப்பொழுது கூட கொடுக்கப்படும். உங்களுக்கு சமானம் வந்தா தான் கர்த்தரை ஆடி பாடி துதிப்போமா? ஒரு தேவை சந்திக்கப்பட்டதான் சும்மா குதூகலம், கொண்டாட்டமே, ஜெபம் இல்லை என்ற ஒரு நெருக்கத்திற்கு ஜெபிக்கப்பட்டு ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அற்புதம் செய்ததில்லை, அவர் நல்லவர், அல்லேலூயா. அதான் அவருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை. எல்லா விதத்திலும் அவரை மகிமைப்படுத்துங்க. ஆமென், ஹல்லேலூயா. எல்லா விதத்திலும் அவரை துதியுங்க. இதுதான் கற்றுக்கொண்ட பாடம்.
தாவீதுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா எல்லாவற்றிலும் அவர் என்ன செய்தார்? துதிச்சு பாடினார். தோல்வி வரைக்க உயிருக்கு பயந்து ஓடி நிற்க துதிச்சு பாடினார். அதே போல நாங்களும் என்ன செய்யணும்? இப்ப நீங்க சிலவர் நினைக்கலாம், இவர் இப்படி சொல்றாரு, இந்த பிரச்சனை இந்த கவலை எங்க இவர் தெரியப்போ நீங்க யோசிப்பீங்க. உங்களை அறிகிற தேவன் எல்லாவற்றையும் அறிஞ்சிருக்கிறார். ஆமென். தாயின் கருவில் உருவாகும் முன்பதாகவே அவர் என்ன செய்தார்? தெரிஞ்சிருந்தார். இதை விட வேணும், வேற என்ன வேணும்? வேற என்ன வேணும்? சகலவற்றையும் அவர் எங்களுக்காக என்ன செய்துட்டார்? செய்து முடித்துட்டார். அவர் செய்து கொண்டிருக்கிறார் இல்ல, சகலவற்றை எங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் என்ன செய்தார்? செய்து முடித்து விட்டார். இதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும்? இதுக்கப்புறம் நான் கவலைப்பட்டு கண்ணீர் சிந்தி கவலைப்பட்டு கொண்டு போணுமா? அந்த சொல்லுங்க, கவலை வருதா, பிரச்சனை வருதா, சொல்லுங்க. ஆண்டவரை, நீங்க சகலவற்றையும் எனக்காக செய்து முடிச்சுட்டீங்க, என்ன எந்த வேலை அதை கண்டடைகிறான் வேலை. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப என்னுடைய கேட்கிற விஷயங்கள் வித்தியாசமா இருக்கும். உலகத்துக்குரிய கேட்கக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் முன்னேறுவதற்கான, ஆவிக்கு ஆண்டவரை கிட்டி சேருவதற்கான வழிகளை நான் கேட்டு கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்த காரியத்தை நாங்க வாசிக்க போறோம், முடிக்க போறோம். ஓகே. உபாகமம் 4வது அதிகாரம் 29வது. உபாகமம் 4வது அதிகாரம் 29வது வசனத்தை எப்படி தேடணுமா? முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அவரை தேட வேண்டும். அப்ப தேவ சமூகத்துல இருக்கும் பொழுது அவரை தேட நாங்கள் ஜெபிக்க வரும் பொழுது எங்களுக்குள்ள எந்த இதுவுமே இருக்கக்கூடாது. அவர் மேலே முழு பாரத்தை வச்சு அவரை சந்தோஷமா ஆராதிக்க வேண்டிய முழு இருதயம். அதாவது என்ன, எனக்கு எப்படி சொல்றேன்னு எனக்கு வர்ணிக்க முடியல. எல்லாவற்றையும் எங்களுக்கு எல்லாவற்றையும் இருக்கிற நிறுத்தங்கள் எல்லாத்தையும் விட்டு ஆண்டவரை எல்லாமே நீங்க தான் அப்படியே நாங்க என்ன செய்யறோம்? அப்படியே சரணடைகிறோமா? ரைட், நல்ல வார்த்தை, சரணடைகிறோம். எல்லாமே நீங்க தான் என்ன செய்யறோம்? அப்படியே சரணடைந்து அவரை ஆராதிக்க, முழு இருதய முழு உள்ளத்தோடு ஆராதிக்க நாங்கள் அவரை கண்டடைவோம். ஆமென். அடுத்த கடைசியா ஓகே, மத்தேயு 6வது அதிகாரம் 33வது. ஓகே. இப்ப நம்ம சொன்ன வார்த்தை முன்னமே அந்த வார்த்தை சொல்லிக்கிறேன். வேதத்துல இல்லாததை நான் சொல்லிக்கிறேனா? நானா ஏற்றியா சொல்லிக்கிறேன்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் நானா சொல்லிக்கிறேனா? இல்ல. இது எங்க இருக்கு? வசனத்துல, தேவனுடைய வசனத்துல இருக்கு. அப்ப நாங்க முழு இருதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அவரை தேட ஆரம்பிக்கும் பொழுது இவையாகும் எங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷம். ஆண்டவர் சொல்ற விஷயம் தான், தேடுங்கள், தட்டுங்கள். ஆமென். இந்த தட்டுங்களை குறித்து நான் எடுக்க நேரம் காணாது. தட்டுங்களை பற்றி நான் சொல்லவில்லை. தேடுங்கள். எப்படி கேட்க வேணும்? எதை கேட்க வேணும்? ஆவிக்குரிய காரியங்கள். எப்படி தேட வேணும்? அதிகாலையில முழு இருபத்தி முழு உள்ளத்தோடும் அவரை தேட வேணும். ஆமென். நிறைய காரியங்கள் சொல்லிக்கிறேன், உங்களுக்கு விளங்கியிருக்கும் நினைக்கிறேன். அப்படியே நாங்கள் எழுந்து நின்றோ முழங்கால் படித்தோம். நாங்கள் தேவ சமூகத்திலே நாங்கள் எங்களை